வணக்கம். நம்ம சாப்பாட்டு பழக்கம்தான் நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறீங்கங்கிறது உங்களோட குணத்தையே தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. யோகி, போகி, ரோகி இந்த மூணே வார்த்தைக்குள்ள நம்ம ஆரோக்கியத்தோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பசிய நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா? இல்ல உங்க பசி உங்கள கண்ட்ரோல் பண்ணுதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நாம பார்க்க போற முழு தத்துவத்தோட அஸ்திவாரமே. இதுதாங்க அடிப்படை. பிரச்சனை நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இல்ல, அத நாம எப்படி, எப்போ சாப்பிடுறோங்கிறதுல தான் இருக்கு. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அந்த 3 நிலைகள் என்னன்னு பாப்போம். நம்ம உணவு பழக்கத்தை அடிப்படையா வச்சு நாம 3 விதமான பாதைகள்ல பயணம் செய்றோம். யோகி, போகி, ரோகி. இது சும்மா பேர் கிடையாது. இது நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம மனநிலையும் தீர்மானிக்கிற 3 வெவ்வேறு வாழ்க்கை முறைகள். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இந்த முழு கான்செப்டோட சுருக்கமே இதுதான். யோகி அதாவது பசியை ஆள்பவர், போகி பசியை அனுபவிப்பவர், ரோகி பசிக்கு அடிமையானவர். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியத்தோட ஒரு மேப் மாதிரி. வாங்க இதுல ஒவ்வொரு பாதையும் கொஞ்சம் விலாவாரியா அலசலாம். முதல்ல நம்ம எல்லாரும் அடைய ஆசைப்படுற ஒரு உச்சகட்ட நிலை, யோகியின் பாதை. இத பத்தி பாப்போம். இது வெறும் டயட் கண்ட்ரோல் இல்ல, இது ஒரு தவம் மாதிரி. யோகினா யாரு? அவங்க பசிக்கே அடிபணியாதவங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பாடு. இதனால உடம்புக்கு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கவும் ரிப்பேர் பண்ணிக்கவும் நிறைய நேரம் கிடைக்குது. இப்போ நம்ம ரொம்ப ஃபேஷனா சொல்றோமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதோட உச்ச கட்ட நிலைதாங்க இது. சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்களே கவனிச்சு பாருங்க. வயிறு காலியா இருக்கும்போது மனசு ரொம்ப தெளிவா, கூர்மையா இருக்கும். மூச்சு நல்லா ஆழமா போகும். ஏன்னா செரிமானத்துக்கு போக வேண்டிய சக்தி இப்போ மூளைக்கு போகுது. அதனால நம்ம உயிர் சக்தியான பிராணன் உடம்புல தடையில்லாம பாயும். உடல் அளவுல பார்த்தா யோகியோட பாதை ஒரு சூப்பரான நேச்சுரல் டீடாக்ஸ் மாதிரி. நம்ம செரிமான மண்டலத்துக்கு நீண்ட ஓய்வு கிடைக்கிறதால உடம்புல தேங்கியிருக்கிற நச்சுகள் எல்லாம் வெளியேறிடும். இதோட விளைவு நோயில்லாத லேசான எக்கச்சக்க ஆற்றல் கொண்ட ஒரு உடல் நமக்கு கிடைக்கும். சரி, யோகியோட பாதை கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியமா? இல்ல. அப்போ நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க, நம்ம பெரும்பாலுனர் எந்த பாதையில இருக்கோம்? அதுதாங்க போகியின் பாதை. போகிங்கிறவரு வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழ்றவர். 2 வேளை சாப்பாடு, சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இது தப்பில்ல. ஆனா இங்க ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. சுகத்தை மட்டுமே தேடி போற இந்த பயணம் ரொம்ப சுலபமா நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ரோகியின் பாதைக்கு கூட்டிட்டு போயிடும். போகியோட நிலை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி. பெரிய நோய் நொடி எதுவும் இருக்காது, ஆனா 100க்கு 100 ஆரோக்கியமாவும் இருக்க மாட்டோம். சில நாள் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், சில நாள் மந்தமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போட ஆரம்பிக்கும். அப்பப்போ ஆசிடிட்டி, கேஸ்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ஒரு வார்னிங் பெல் மாதிரி நாம எடுத்துக்கணும். இப்போ நாம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு பாதைக்கு வரும். அதுதான் ரோகியின் பாதை. பசிக்கு அடிமையாகி நோய்களை நாமளே விலை கொடுத்து வாங்குற ஒரு ஆபத்தான பாதை இது. ரோகிங்கிறவர் பசியோட அடிமை. சாப்பாடு தான் அவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது. 3 வேளை 4 வேளை பசிக்காமலே சாப்பிடுறது. இதனால நம்ம செரிமான மண்டலத்துக்கு ஓய்வே கிடைக்காது. பாவம், அது ஓய்வில்லாம வேலை செஞ்சு சோர்ந்து போய் மொத்த சிஸ்டமும் கெட்டு போயிடும். நோய் வர்றதுக்கான முதல் படி இதுதான். நோய் எப்படிதான் உருவாகுது? பசிக்காமலே சாப்பிடுறது, வேலைக்கு நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, ராத்திரி லேட்டா சாப்பிடுறது, இதெல்லாம் முதல் படி. இதனால செரிமான மண்டலத்துக்கு ஓவர்லோட் ஆகுது. செரிக்கப்படாத சாப்பாடு உடம்புல நச்சுக்களா மாறுது. இந்த நச்சுக்கள் தான் பின்னாடி சுகர், பிபி மாதிரி பெரிய பெரிய நோய்களுக்கு விதையா அமையுது. பாதிப்பு உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் தான். ரத்தத்துல சர்க்கரை அளவு அடிக்கடி ஏறி இறங்கறதால காரணமே இல்லாம எரிச்சல், டென்ஷன், பயம் எல்லாம் வரும். ரத்தத்துல நச்சுக்கள் கலக்க ஆரம்பிச்சா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பாதிக்கப்படும். உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள், இந்த லிஸ்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ரோகியின் பாதையில போனா தவிர்க்கவே முடியாத விளைவுகள். இது ஒரு எச்சரிக்கை மணி. நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாடு மருந்தாவும் இருக்கலாம், விஷமாவும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நோயும் ஒரே நாள்ல வரதில்ல. அது பல வருஷமா நாம செய்ற சின்ன சின்ன தவறுகளோட ஒட்டுமொத்த விளைவு. இன்னைக்கு நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் நம்மளோட நாளைய ஆரோக்கியத்தை செதுக்குது. யோகி, போகி, ரோகி இந்த 3 பாதைகளையும் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம்.
நீங்க நீங்க எந்த பாதையில இருக்கீங்க? இந்த கடைசி அட்டவணை எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டிடும். மனநிலை, எனர்ஜி லெவல், நோய் வரத்துக்கான ஆபாயம், இதுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. யோகியோட பாதை தெளிவையும் அமைதியும் கொடுக்குது. ரோகியோட பாதை கவலையும் நோயும் கொடுக்குது. போகி இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்காரு. உங்க பாதை எதுங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆக, இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டுட்டு போறேன். நீங்க பசிய ஆள போறீங்களா இல்ல அதுக்கு அடிமையா போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.